நீங்க பொது வழியில் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவதும், இந்து தான் நம்மெல்லாம் இந்துன்னு ஒரு இடத்துல பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லா இந்துக்களும் தன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுல அதை விட வேகம் இருக்கும். முஸ்லீம் வந்து ஒருபோதும் சங்கராபடத்துக்குள்ளாரே கோயில் அதிகாரத்துக்குள்ள வரப்போறது இல்லை. அது வெளியில பேசும்போது இந்துக்களை ஆர்கனைஸ் பண்ற வெறுப்புணர்வு அரசியல்ல இஸ்லாமியரை பயன்படுத்தி இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களை தனக்கு அடியாளா மாத்திர துணியில பேசுற துணி. இந்து மதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்து மதத்துக்குள்ள அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்றதோ, எல்லாரும் சங்கராச்சாரிய ஆகலாம்னு சொல்றதோ, அல்லது எல்லாரும் ஆதீனம் ஆகலாம்னு சொல்றதுங்கிறது முஸ்லீமோ கிறிஸ்துவரையோ சொல்றது இல்ல, உள்ள இருக்கிற இந்துக்களை தான் சொல்றது. அப்ப அதாகணும் போது அந்த இடத்தில் மூர்க்கமாக இவர்கள் எதிர்ப்பார்கள். இவரோட இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது ஒரு பிழைப்புவாதம். அதை வச்சு செல்வாக்கு தேடுவது, அதை வைத்து இங்க வந்து இந்துக்களை மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்கு பயன்படுத்துவாங்க. ஆனா ஆக்சுவலா இவங்களோட நடைமுறை எதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான ஒரு நடைமுறையில தான் இவங்களோட கட்டமைப்பு இருக்கு. ஒரு சங்கராமடம் ஆகட்டும், ஆதீனம் ஆகச்சுன்னு சொன்னா இந்து மதத்துக்குள்ளாட ரைட்ஸை நீங்க பேச முடியாது, அதை பேசிடுவாங்களோங்கிற பயம் வந்துடும். நீங்க ஒரு பேசி, ஏன்னா அதுக்குள்ள முஸ்லீம் உங்களுக்கு எதிரி கிடையாது. ஒரு முஸ்லீம் ஆதீனமாக போறது இல்ல, ஒரு முஸ்லீம் சங்கராச்சாரியாக போறது இல்ல. ஆனா ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்து, ஒரு தேவரோ கல்லரோ செட்டியாரோ ஒரு அருந்ததியரோ அல்லது ஒரு பள்ளரோ ஒரு பறையரோ யாரோ ஒரு இந்து ஒரு ஒரு ஆதீனமாவோ ஒரு சங்கராச்சாரி ஆக முடியும் வெளியில இருந்து யாராவது பேசினா கூட இவங்க அதிர்ச்சி ஆயிடும்.